அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வந்து ஜெய முருகலக்ஷ்மி. திருமால்பூர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சயின்ஸ் டீச்சராக இருக்கேன். நான் என்னுடைய கனவு வந்து நினைவாகிறதுக்கு பெருமைக்குரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கரிகாலன் சார் தான். அஃபெக்ஸ் கேரோட ஃபவுண்டர், ராசிபுரம். நான் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து எங்கே யூஜிடிஆர்பி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ட்டு தெரியாத நிலமையில் இருக்கும்போது தான் சாரோட அட்ரஸ் வந்து இந்த பாடசாலையிலேருந்து கொஞ்சம் எடுத்து அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். சார் வந்து உங்கள்கிட்ட நான் ஜாயின் பண்ணிவிட்டு யூஜிடிஆர்பிக்கு படிக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சார் வந்து சொன்னார், லிமிட்டட் சீட்டு தான்மா, 100 சீட்ஸுக்காக முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார், என்னை ஜாயின் பண்ணதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டேன். அப்போ உடனே சார் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, நேரடியாக வந்து ராசிபுரத்திலே வந்து என்னை மீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த நேரத்தில் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் அவரை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிந்தது அவர் எவ்வளோ ஜென்யூனஸ்ன்ட்டு. ஜென்யூன் சொல்கிறத விட அவர் ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டார். ஒரு விமன் ஹாஸ்டல் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஏன்னா நான் சென்னையிலேருந்து அந்த ஊருக்கு போயிட்டு எங்கே தங்குறது என்ன ஏதுனே தெரியலை. அப்புறம் வந்து என்னோடய ஜேர்னின்னு பார்த்திங்கன்னா இந்த யூஜிடிஆர்பி அச்சீவ் பண்ணுறதுக்கு 3 months தான் எனக்கு தேவைப்பட்டது. அதையும் சார் தான் எனக்கு இந்த 3 மாதத்தில் வெற்றிக்கனியை வந்து பறிக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தாருன்னு நான் சொல்லுவேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே புதுசாக தான் இருக்கும். நான் அப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் டிஎன்பிசியில் தான் அதிக வருஷம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதில் எலிஜிபிலிட்டி ஆனது யூஜிடிஆர்பி எழுதுறதுக்கு தான் நான் அவரை கைட்லைன்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவர் வந்து சார் வந்து என்னென்னா சிறந்த மோட்டிவேட்டர்னு சொல்லுவேன். அவர் வந்து ரொம்ப டைம் பஞ்சுவல் ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பார். டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, படிங்கன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்புறம் வந்து எனக்கு ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் அரேஞ்ச் பண்ணி ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. நான் எப்படி என்னோடய ஸ்டடீஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா சாரோட வீடியோஸ், அவர் ஒவ்வொரு யூனிட்ஸ்க்கும் நிறைய வீடியோஸ் போடுவார். ஈவன் ஒரு யூனிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 500 கொஸ்டின்ஸாவது அவர் வந்து எடுத்து எங்களுக்கு ஆப்பில் அப்லோட் பண்ணுவார். அப்புறம் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஏர்லி மார்னிங் எப்பொழுதும் போல் ஆஸ் யூஷுவல் எல்லா கேண்டிடேட்ஸும் செய்கிற மாதிரி தான் 4:30 ஸ்டடி பண்ணுறது, நைட்டு 12 ஃபினிஷ் பண்ணுறது, ஆஃப்டர் நெக்ஸ்ட் டேக்கு வந்து அப்படியே ரொட்டீன் ஒர்க்கு தான். அப்புறம் என்னென்னா சில சமயம் வந்து சில போர்ஷன்ஸ் புரியாதப்போ சாரை காண்டாக்ட் பண்ணி, சார் எங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அவர் உடனே வீட்டுக்கு வர சொல்லி அங்கே ஒரு ஸ்டடி ஹால் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி அங்கே எங்களை டிஸ்கஸ் பண்ண வச்சு படிக்க வச்சு நிறைய கொஷின்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் எங்களுக்கு கொடுத்தாரு. இது போக நிறைய பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய சால்வ் பண்ணி எக்ஸ்ட்ரா நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணார். இப்போதைக்கு நான் ஒரு கவர்மெண்ட் டீச்சர்ஸாக இருக்கேன். என் கனவு நினைவாச்சு அப்படின்னா டாக்டர் கேவி தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. யாராவது நீங்கள் இந்த வருஷம் நான் ஆசிரியர் ஆகணும், கவர்மெண்ட் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா நான் வந்து ரெஃபர் பண்ணுறது வந்து டாக்டர் கேவி சார் தான். நீங்கள் அவரை சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து என்ன பண்ணுவார், அச்சீவ் பண்ண வச்சுருவார். நீங்கள் சைன் பண்ணிடலாம். நன்றி.